கோடி கட்டணத்தை ரத்து செய்ய கோரி மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள், பெண்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த ராக்கிபாளையம் பகுதியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து திருமுருகன்பூண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாராபுரத்தில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் தேர்தல் கால வாக்குறுதியின்படி சத்துணவு ஊழியர்களை அரசு ஊழியர்களாக்கி முறையான காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமார் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையின் 24ஆம் ஆண்டு கோடை விழா கோலாகலமாக தொடங்கியது. இவ்விழாவை பொதுப்பணித்துறை அமைச்சர் எவா வேலு துவங்கி வைத்து அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் பல்வேறு துறைகளின் சார்பில் கண்காட்சி அரங்கங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த கோடை விழாவில் சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன், தமிழ்நாடு சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிவகங்கை அருகே இந்தோ திபெத் எழுகை பாதுகாப்பு படை பயிற்சி மையத்தில் பயிற்சி முடித்து வீரர்கள் பணிக்கு திரும்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பயிற்சி வீரர்கள் அணிவகுப்பு மற்றும் சாகச நிகழ்ச்சிகள் நடத்தி காட்டி பார்ப்போரை ஆச்சரியத்தில் நிகழ்த்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா லெம்பலக்குடி கிராமத்தில் கோட்டர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் புதிய கிளை அலுவலகத்தை திறந்து வைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி கலந்து கொண்டு புதிய கிளை அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.